சவால்களை வென்ற சங்கீதம். கதை கேளுங்கள். சிறுவன் ரகுவுக்கு வயலின் மீது அதீத ஆர்வம். ஆனால் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. இசைக்கருவி வாங்கவோ ஆசிரியர் அமர்த்தவோ வசதியில்லை. ரகு தினமும் பள்ளி முடிந்ததும் கோவிலுக்கு செல்கிறான். அங்கு வயலின் வாசிக்கும் பெரியவர் ஒருவரை உன்னிப்பாக கவனிக்கிறான். ஒவ்வொரு இசை குறிப்பையும் கை அசைவுகளையும் மனதில் பதிய வைக்கிறான். பழைய பாட புத்தகங்களில் வயலின் பாகங்களை வரைகிறான். ஒரு குச்சியை வயலின் போல பாவித்து இசையின்றி வாசித்து பயிற்சி செய்கிறான். சிலர் அவனை பார்த்து சிரிக்கின்றனர், கேலி செய்கின்றனர். கோவில் பெரியவர் ரகுவின் விடாமுயற்சியையும் ஆர்வத்தையும் கவனிக்கிறார். ரகுவின் கண்ணில் தெரியும் கனலை காண்கிறார். பெரியவர் ரகுவை அழைத்து அவனுக்கு வயலின் அடிப்படைகளை கற்றுக் கொடுக்க முன்வருகிறார். ரகு மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கிறான். சிறிது கால பயிற்சியின் பிறகு பெரியவர் தனது பழைய வயலின் ஒன்றை ரகுவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். ரகுவின் கனவு நனவாகிறது. அந்த வயலினை கொண்டு ரகு மேலும் பயிற்சி செய்கிறான். தனது விடாமுயற்சியாலும் இசை மீதான காதலாலும் ஒரு சிறந்த வயலின் கலைஞனாகிறான். பல மேடைகளில் நிகழ்ச்சிகள் நடத்தி பாராட்டுகளை பெறுகிறான்.